மூன்று நாள் குறி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று நாள் குறியும் எனக்கு சொல்ல தெரியும் மாமி. மாமி ஒன்றே ஒன்று சொல்லட்டும். என்னடி சொல்ல போற? நீங்கள் எல்லோரும் அரக்கு மாளிகையில் படுத்துட்டு இருந்தீங்க. ஆமா, அங்கிருந்து நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதனால எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அரக்கு மாளிகை நல்ல ஏசியில நல்ல வெட்கப்படுத்திட்டு இருந்தீங்க. ஆனா மாமி எப்படி சொல்லுவாங்க? மும்மல கண்ணேன்னு சொல்லுவாங்க, கால கண்ணேன்னு சொல்லுவாங்க மாமி. ஓஹோ, சரி சரி, எழுப்பி நான் உன்னை கேட்கிறேன், தப்பா நினைக்காத. நீ குறி சொல்லுன்னு சொல்றிய, சொல்லுடி. நாங்க ஏன் இந்த வட்ட பாறைக்கு வந்திருக்கிறோம், நாங்க எங்கிருந்து வந்தோம் சொல்ல முடியுமா? மாமி, உங்களுடைய பரம்பரை அடியில் இருந்தே சொல்லுகிறேன் மாமி. இதற்கு மேலும் சொல்லுகிறேன். நீங்கள் எப்படி வாழ்வீர்கள், எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்து முடிப்பீர்கள், உங்களுக்கு யார் யார் பகைவர்கள் என்பதெல்லாம் என்னால் வியாசொலியாலே சொல்ல முடியும் மாமி. அப்படின்னா சொல்றியா? நான் சொல்றேன் மாமி. சொல்லி முடிச்ச உடனே மாமி மாமி சொல்லி முடிச்ச உடனே எனக்கு நீ அது உங்க பிள்ளைய கல்யாணம் வைக்கிறியா? நல்ல சொல்லுங்க. அப்படியே சொல்ல பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிக்க. உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் பெரியவரே. அங்கே பெரியவரே எளிமையானவர்கள் அங்கே கேட்கிறான். மாமி என்னடி மாமி? நான் குறி சொல்லுவேன். குறி சொல்லி முடிச்ச உடனே எனக்கு பிடிச்சவரே கண்டிப்பாக நிற்கிறாரு பாரு, என்னுடைய சொந்த அத்தா. இவர்தான் என்னுடைய அத்தா. இவரை நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல்ல நீ சொல்லி. சரி பெரியத்தா, பெரியத்தா, சின்னத்தா, அக்கா, பெரியத்தா, அதான் நான் சொன்ன பிறகு எனக்கு சின்னத்தான கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா கண்டிப்பா பண்ணி வைக்கலாம். அத்தான் நீ என்ன கட்டிக்கிறியா? அத்தான் என்ன அத்தான் அப்படி மூஞ்சி சொல்லிக்கிற? நீ இருக்கிற கை வச்சுக்கும், நான் இருக்கிற மாடி கட்டுக்கும், உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது மாமி. அத்தான் தட்டு தலை உன் மேல நான் துணிக்காக என்ன சிந்து விடுவேன். ஐயோ நீ சரிப்பட்டு வரவே வரமாட்டேன். சரி, உடனே பெரியவரை அங்கே சொன்ன மொழியிலிருந்து உயர துணியோடு வந்து பெரியவரின் அங்கே காட்டிலே தினம் தினம் மாமி அத்தான் நீங்கள் எல்லோரும் எழுந்துவார்கள். அதோ நான் தினந்தோறும் சாமி கும்பிடுகின்ற ஆலயம், அதுதான் அந்த ஆலயத்திலே பெற்று சாமி கும்பிட்டு அதற்கு பூசணம் வாங்க என்று அழைத்து கொண்டு சென்றால், உள்ளே சென்ற ஆலயத்தின் உள்ளே சென்று பெரியவரும் அந்த தெய்வத்துக்கு கற்பூர தீபாவளை காட்டி முடித்துவிட்டு அதன் பிறகு வெளியே வந்தால் அழகான ஒரு தர்ப்பத்தாய். என்றைக்குமே குறி சொல்லக்கூடியவர்கள், ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடியவர்கள் தெரியுது நெருந்தரையில் அமர்ந்து சொல்லவே கூடாது. அதனால் ஒரு தர்பையினால் செய்யப்பட்ட ஒரு தடுப்பு இருந்தது. அதை கொண்டு வந்து போட்டு அந்த ஏறச்சுமையோடு அமர்ந்து கொண்டு நெற்றியிலே அழகான விடுதியெல்லாம் பூசிக்கொண்டு உடம்பெல்லாம் விடுதியை பூசிக்கொண்டு ஒரு ருத்ராட்சம் மணியை எடுத்து கழுத்திலே அணிந்து கொண்டு பெரியவரின் அந்த எலும்பியானவள் அங்கே தர்பத்தாய் மீது அமர்ந்து அங்கே குறி சொல்ல ஆரம்பித்தால் அவரை எப்படி குறி சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். பெரியவர்கள் அங்கே அற்புதமான முறையை எளிமையானவள் அமர்ந்து கொண்டால், அமர்ந்து கொண்டு அங்கே எல்லா தெய்வங்களையும் அழைக்கிறாள். எல்லா தெய்வங்களையும் அழைத்தாலும் பெண் தெய்வம் தான் இல்லையா? அங்காள பரமேஸ்வரியை அழைக்கிறாள். அழைத்து அவள் எப்படி அழைக்கிறாள் என்பதை இங்கே ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று பாடுவார்கள், பாருங்கள். அம்மா
இந்தியம்மா கோவி கொண்ட அங்கால இருப்படியே ஆத்தாலே அழைக்கின்றே ஆடிங்கே வந்தியம்மா தாயே மாதாளி திருசூலியே சித்தாங்கு ஆடையத்தி தாயே சிங்கர வீடேறி இங்கே அற்புதமான முறையிலே எதிர்மையானவள் இப்பொழுது குறி சொல்லப் போகின்றால் தாங்களுடைய முதல் எங்கு ஆரம்பம் என்பதையெல்லாம் இங்கே அற்புதமான முறையிலே புட்டு வைக்கின்றால் எளிமையானவள் அங்கே அந்த காட்டிலே அவள் தினந்தோறும்
தினந்தோறும் வணங்கி வருகின்ற ஆலயத்தின் எதிரே அமர்ந்து கொண்டு ஏனச்சனையோடு அமர்ந்து கொண்டு நெற்றியை விடையெல்லாம் அணிந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு முதலாக தெய்வத்தை அழைக்கிறாள் பெரியவர்கள். எல்லா தெய்வங்களையும் அழைக்கிறாள். எப்படிப்பட்ட தெய்வத்தை அழைக்கிறாள்? குலதெய்வம் செல்வன் கணபதி தானென்றும் காப்பு கடன் கண்ணியா சார்ந்த இடம் நீதிரே குறிப்புகள சாசினியே குணநிதியா குலதெய்வம் செல்வ கணபதி தாயங்கன் காப்பே ஐந்து கரத்து ஆதிமுகத்து ஆண்டவரே வாரம் மாண்டவரே வாரம் சுந்தரனில் புதையிருந்து சுந்த புதை ஆண்டவரே வாரம் என் ஆண்டவரே வாரம் சிந்தையில் கூடியிருந்து செல்ல கூடி போவார் ஐந்து கரத்து ஆதிமுகத்து ஆண்டவரே வாரம் மாண்டவரே வாரம் என் சுந்தரனில் புதையிருந்து சுந்த புதை நான் எல்லா தெய்வங்களையும் அழைத்துக் கொண்டேன். இந்த உலகத்திலேயே வேத முதல்வனாக இருக்கும் விநாயகர் பெருமானை அழைத்துக் கொண்டார். விநாயகர் பெருமானை அழைத்துக் கொண்ட பிறகு கல்விக்கு தலையாக இருக்கும் சரஸ்வதியை அழைத்தால், அதன் மீது முருகப் பெருமானையும் அழைத்தால், வைகுந்தத்தின் நாயகனாக விளங்கும் நாராயணனும் அழைத்தால், அதன் பிறகு பார்வதி தேவியும் அழைத்துக் கொண்டு எல்லா தெய்வங்களையும் அழைத்தார். அம்மா தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கும் அன்னை பராசக்தியையும் கையங்களின் நாயகியே, எனக்கு
எனக்கு எல்லா சக்தியும் தர வேண்டும். இந்த பாண்டவர்களுடைய பிறப்பை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால குறிகளை அனைத்தையும் அடியேனுக்கும் இந்த நினைவை ஞானக்குறி கொடுத்தாயே என்று அங்கே தெய்வத்தை வணங்கினால் பெறுகிறேன். வணங்கிவிட்டு சொல்லுகின்றால், மாமி மாமி, நான் இப்பொழுது சொல்லுகிறேன் மாமி, உங்களுடைய இறந்த காலம், உங்களுடைய பரம்பரை எங்கிருந்து வந்தது தெரியுமா மாமி? என்ன போட்டு அரைக்கும் சொல்றேன் மாமி. நான் அரைச்சிடன் அரைக்கியாக இருந்தாலும் மனித பண்பு உள்ளவள், தெய்வ குணம் படைத்தவள், தெய்வ பக்தி உடையவள், எப்படி நடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் மாமி. ஆனால் உங்களுடைய பரம்பரை எங்கு ஆரம்பமாகும், எந்த அரைக்கத்தில் பிறந்தது என்று சொல்கிறேன், கேளுங்கள் மாமி. சொல்லடி சொல்லு என்று சொல்கிறாள். துண்டியும் உடனே இடும்பியும் சொல்கிறாள். ஆதியில் தந்திரன் புதல்வன் அரிய புதனாகம், அரிய புதனாகம், போதமிந்த புதல்வன் புதல்வாகம், அப்புதவன் மகனுக்கு ஆயுவெல்லாம் மன்னன், ஆயுவெல்லாம் மன்னன், நட்பவன் ஆயும் பிழை நகுசனவேற்பன். மாமி, முதன் முதலே உன்னுடைய பரம்பரை எங்க ஆரம்பமாக தெரியுமா? அங்கே ஆதிக்கு சங்கீதம் புகழ்வன், ஆதியான் புகழ்நாகம், புகழ்வன் புகழேவாவன். ஆதி சந்திரன் அரிய புலனாகம், அரிய புலனாகம், போதம் புதன் இருந்து புதல்வாகம். பரம்பரை, அதாவது யயாதிபனுக்கு இறந்த மனைவிமார்கள், அங்கே தெய்வ யானை, அந்த தெய்வ யானை தான் முதல் மனைவி. அந்த தெய்வ யானைக்கு பணிவிடை செய்ய வந்தவள் சன்மிட்டை என்பவள் ஒருவள் மாமி. அந்த சன்மிட்டா தேவிக்கும் யயாதிபனுக்கும் 3 பிள்ளைகள் பிறந்தார்கள் மாமி. 3 பிள்ளைகள் பிறந்தவுடைய அதிலேயே அவரும் துருத்தியும் போரும். அந்த அதாவது 2வது மனைவிற்கான சன்மிட்டை, அந்த சன்மிட்டை மாமி ஒரு அரைக்கை விடவன்மன் என்ற அரக்கன், அந்த அரக்கனுடைய மகள்தான் அந்த சன்மிட்டை. அந்த சன்மிட்டை அரைக்கு வயிற்றில் பிறந்த பூடு என்பன் வயிற்றில்தான் இங்கிருந்து வந்தது மாமியுடைய பரம்பரை. சரி, எப்படி சொல்கிறேன் கேளுங்கள் மாமி. இந்த நகுசனல் புதல்வன் போதமிந்த புதன் புதல்வன் பொன் புதல்வாகம், அவன் புதல்வாகம், அப்புதவன் மகனுக்கு ஆயுதெல்லாம் மன்னன். அங்கே சொல்லுகின்றாள் மாமி. அதன் பிறகு அடுத்தது சொல்லுகிறேன் கேளுங்கள் மாமி. சார் சொல்லடி. பூர்வ மகன் ஜென் அம்பே ஜெகன் ஜெய ஜெகன் பிள்ளை காசினல், பூர்வ மகன் ஜென் அம்பே ஜெகன் ஜெய ஜெகன் பிள்ளை காசினல், பூர்வ மகன் ஜனமே ஜெயன் ஜனமே ஜெயன் பிள்ளை பிறவியன், பிறவியன் பிள்ளை சையாதியா, சையாதியின் பிள்ளை சல்வபமன். பூர்வ மகன் ஜென் அம்பே ஜெகன் ஜெய ஜெகன் பிள்ளை காசினல், காசினன் பிள்ளை சையாதையாம், காசினன் பிள்ளை சையாதையாம், சையாதை பிள்ளை தேசாபவம். சகபமன் பயசேனன், பயசேனன் பிள்ளை துறவியன், சகபமன் மகன் பயசேனன், பயசேனன் பிள்ளை துறவியன், துறவியன் பிள்ளை பௌமாகாசன், பௌமாகாசன் பிள்ளை மைந்தானிகள், துறவியன் பிள்ளை பொம்மராஜன், பொம்மராஜன் பிள்ளை மைதானிகள், மைதானிகள் மகன் சோகன் மன்னன், சோகன் மகன் தேவாதி மன்னன், மைதானிகள் மகன் சுரமன்னன், சுரமன்னன் மகன் தேவன் மன்னன், தேவாதியின் மகன் உருசிகனாம், தேவாதியின் மகன் உருசிகனாம், உருசிகனாம்
கிழக்கே திடராஜன் அதிசயம் கிழக்கே வரராஜன் அரவணை கிழக்கே திடராஜன் திடராஜன் மகன் நீலராஜன் திடராஜன் மகன் நீலராஜன் நீலனத்தை பிள்ளை குட்டியம்மா வீரனுக்கு பிள்ளை குட்டியண்ணன் குட்டியண்ணன் மகன் பரதனிட்டான் குட்டிகந்தன் மகன் வரவேனென்றார் குட்டிகந்தன் மகன் வரவேனென்றார் பரதனத்தை பிள்ளை குழந்தையார் குட்டியண்ணன் மகன் பரதனிட்டான் பரதனுக்கு பிள்ளை குமரன்தான் பூமன் மகன் பூகோட்டிரானாம் பூமன் மகன் பூகோட்டிரானாம் பூகோட்டிரன் பிள்ளை அத்திராம் பூமன் மகன் சுகத்தீரனா சுகத்தீரன் பிள்ளை பேரத்தீரனான் அத்தீகன் பிள்ளை பேரும் சொன்னார் அத்தீகன் பிள்ளை பேரும் சொன்னார் இவன் மகன் அசாமியா தீகன் பிள்ளை நிகுமன்தான் நிகுமன் மகன் அசாமியையன்தான் அசாமியின் மகன் சௌபாருடன் சௌபாரனின் பிள்ளை திருராஜன் அசாமியன் மகன் சௌபாகுணன் அசாமியன் மகன் சௌபாகுணன் சௌபாகுணன் பிள்ளை குருராஜன் தீகன் பிள்ளை நிகுமன்தான் நிகுமன் மகன் அசாமியன்தான் அசாமியின் மகன் சௌபாருடன் சௌபாரனின் பிள்ளை திருராஜன் உடைய மகன் பரிசுத்தே மன்னன் பரிசுத்தே பிள்ளை பேரதேசனான் பரிசுத்தே மகன் தந்தானுவா தந்தானின் மகன் விட்டு மகன் விட்டு மரோலிக்க பிரம்மச்சாரி விட்டு மரோலிக்க பிரம்மச்சாரி எதிரே உதரம் சேக்குரியே மாமி சொல்லுங்கம்மா இவ்வளவு தூரம் சொல்லி வந்தது அத்தனையும் உண்மையாக இருக்கிறதா உண்மையாதான் இருக்கிறதா அப்படி என்றால் இதோட முடித்துக் கொள்ளலாமா இல்லம்மா முடிக்க எட்டு போல சொல்லுமா ஒண்ணு இருக்கிறதையும் சொல்லணுமா சொல்லி சொல்லிதான் எனக்கு தெரியும் சொன்னாதான் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கியா ஆமா சரி மாமி சொல்லுங்க. இப்படித்தான் மாமி உடைய பரம்பரை வந்தது மாமி சரி என்று எல்லா பெயர்களையும் சொல்லி வந்தவள் கடைசியிலே நினைவு ஊட்டுகின்றார் மாமி சொல்லுங்கம்மா அதாவது சந்திரனுக்கு ஒரு பிள்ளை ஒருவன் பிறந்தான் யாரே காங்கேயன் பீஷ்மாச்சாரி எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தந்தைக்கு திருமணம் செய்து வைத்து அவர் கடைசியே பிரம்மச்சாரியாக இருக்கிறார் மாமி அது உண்மையா மாமி உண்மைதானம்மா ஆமா உண்மைதானா விரும்பி நீ சொல்வதெல்லாம் அத்தனையும் கரெக்டா இருக்கிறது அந்த காஞ்சையன் பீஷ்மனாயிட்டான் அப்படி என்றால் மாமி உண்மைதானே உண்மை சரி அடுத்தது சொல்றேன் என்று சொன்னவுடனே அடுத்த கட்டத்துக்கு வருகிறார்கள் மாமி அடுத்தது சொல்கிறேன் கேளுங்கள் மாமி சரி சொல்லடி உடனே அடுத்தது சொல்லுகிறாள் சத்யவதி சந்தனுவா மன்னரை மணந்தே மன்னரை மணந்தே பெற்றெடுத்தார் சித்தனர் சித்தவீரனை முதலே சத்யவதி சந்தனுவா மன்னரை மணந்தே மன்னரை மணந்தே பெற்றெடுத்தார் சித்தனர் சித்தவீரனை முதலே சத்யவதி சந்தனுவா மன்னரை மணந்தே
பொருளால் பொருளாற்றின் தீர்ந்த அத்தியப்பான் வந்தன பொருளால் ஓடுகின்ற மாதவியத்தில் மேலறிய சரகுலால் மேலறிய சரகுலால் உபலயத்தில் திருவிரட்டினம் பாண்டு வந்தார் பொருளால் யாசருக்கும் இறை மகக்கும் விசுதகம் வித்தார் தேசரை பாலம் செய்ய திகழும் வித்தனர் வித்தார் ஏசருக்கும் விரை மகக்கும் விஜய் வந்தி முடித்தார் விஜய் வந்தி முடித்தார் தேசபரி வரணம் செய்ய இவரும் வீட்டினர் விரித்தார் கண்கள் தெரியாத குருடன் மனைவியே கந்தாரி மனைவியே கந்தாரி உங்கள் கண்கள் தாண்டி கிடந்து குருதி மற்றை சாரியே கண்கள் தெரியாத குருடன் மனைவியே காந்தாரி மனைவியே காந்தாரி உங்கள் தந்தை பாண்டை கிரண்டு குந்தி மதிப்பாரி சுந்தரன் சாமர்த்தி பாண்டுக்கு பிறக்காதே பாண்டுக்கு பிறக்காதே அந்தியவன் வாகிந்திரன் சொல்லித்தேவர் கற்றதே சுந்தரரின் ஆபத்தினால் பாண்டைக்கு பிறக்காதே பாண்டைக்கு பிறக்காதே தந்திரமறி வாழ்கின்ற அசுரை நடக்கப் போகிறேன் நான்காரின் கருப்புடன்றிடம் கடத்திலே வந்து இணைத்தார் கடத்திலே வந்து இணைத்தார் ஓடி ஒரு பெண்ணும் புதியை அழைத்தார் காந்தாரி கருக்குழம்பிட தடத்தில் வந்து முளைத்தார் தடத்தில் வந்து முளைத்தார் ஓந்தி ஒரு நூற்று புவியை வளைத்தார் மாமி, சொல்லுங்கம்மா நான் இதுவரையும் சொன்னதெல்லாம் உனக்கு புரிந்ததா மாமி எல்லாம் புரிந்ததம்மா மாமி சந்திர மகாராஜன் அங்கே காங்கேயனை அதாவது அவருடைய மகன் பீஷ்மாச்சாரியாக மாறிவிட்டார் அதன் பிறகு மறுபடியும் இரண்டாவது திருமணம் செய்தார் மாமி சச்சிவதி என்ற பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து அவளுக்கு விசித்திரிகிரியும் சித்ராங்கதன் என்ற இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் மாமி அந்த இரண்டு பிள்ளையும் பிறந்தவரை சித்ராங்கதன் இறந்து போய்விட்டான் அதை விசித்திரிகிரி எனக்கு காசி நாட்டு மகள் அம்பியை அதாவது அம்பி அம்பாங்கியை திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணம் செய்து வைத்து வாழ்ந்து கொண்டு வருகிற பொழுது அங்கே விசித்திரிகிரியன் இறந்து விட்டான் மாமி ஆமாண்டி ஆமா இறந்து விட்டான் அதன் பிறகு வேதார் வியாசருடைய அருளாலையும் காந்தாரி வயிற்றில் இருக்க கருவெல்லாம் உதிரமாக வெளியே வந்ததில் அந்த கருவை அள்ளி 100 குடங்களிலே வைத்து 101வது குடத்திலும் வைத்தார்கள் மாமி அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா அதன் பிறகு பாருங்கள் மாமி உங்களுடைய நீங்கள் இருக்கிறீர்களே ஆமாண்டே உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தது தெரியுமா எத்தனை பிறந்தது பாண்டவி என்பவர் உங்கள் கணவர் அந்த பாண்டவுக்கு 2 மனைவிமார்கள் அதில் முதல் மனைவிதான் நீ இரண்டாவது மனைவி மாத்ராதேவி மாமி சரி இப்படி இருக்கிறவர்களே கிண்டமன் என்ற முனிவுடைய சாபத்தினால் பாண்டவுக்கு பிறக்கவில்லை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை மாமி சரி அதனாலே யமனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றீர்கள் வாயுதேவனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றீர்கள் தெய்வேந்திரனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றீர்கள் அசுரதேவனுக்கு ஒரு பிள்ளையை 2 பிள்ளையை பெற்றால் மாத்ராதேவி இப்படி 5 பிள்ளைகளை பெற்றார்கள் மாமி இது உண்மையா உண்மைதானம்மா உண்மைதான் உண்மைதான் இப்படி இருக்கும் பொழுது அடுத்தது மாமி சொல்லுங்கம்மா அடுத்தது என்ன நடந்தது சொல்றேன் கேளுங்க மாமி சொல்லுகிறாள் அடுத்தது உம்மாத 2 பேரன் உனக்கு முத்த தந்தை 5 பேரன் உம்மாத 2 பேரன் உனக்கு முத்த தந்தை 5 பேரன் ஆட்டினிலே வீட்டிலிருந்து ஒரு ஆட்டினிலே வந்தடைந்து ஆட்டினிலே வீட்டிலிருந்து ஒரு ஆட்டினிலே வந்தடைந்து ஓட்டமுள்ள துரியோதனாய் கொள்வாரியால் மனமுடங்கி ஓட்டமுள்ள துரியோதனாய் கொள்வாரியால் மனமுடங்கி மாமி இல்லம்மா அதன் பிறகு எப்படி நடந்ததை கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்கள் மாமி இல்லம்மா மாமா பெரிய மாமா
என் சொந்த மாமா உங்களுக்கும் பொருந்தும் மாமா நான் சொல்வதையும் சரி சொல்லடி சொல்லு பீம என்ன வந்தா போச்சு இவன் தான் சொல்றான் மாமா ஒரு பக்கம் ஐயோ ஐயோ இவன் சொல்ல தாங்க முடியாது சரி சொல்லடியம்மா சொல்லு மாமா பெரிய மாமா அப்படியே பெரிய மாமா கீழே புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ஐயோ ஐயோ வெட்டம் வெட்டம் எங்க வேலைய சொந்த அத்தான பாரு சொல்கிறேன் மாமான்னு சொல்லுடி உம்மாதாகிரண்டி பேரா உமக்கு உற்ற தந்தை ஐந்து பேரா மாமா உம்மாதாகிரண்டி பேரா உம்மாதாகிரண்டி பேரா உமக்கு உற்ற தந்தை ஐந்து பேரா உம்மாதாகிரண்டி பேரா உனக்கு உற்ற தந்தை ஐந்து பேரா சொந்த மாமா சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிந்ததா சொல்லி என்ன மாமா உங்களுக்கு இரண்டு தாய்கள் மாமா நீங்கள் காட்டிலே பிறந்து வாழ்கிறவர்களும் உங்க அப்பா இருந்து விட்ட பிறகு நீங்களும் உங்க அம்மா அசாபரம் வந்தீர்கள் மாமா அசாபரம் வந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறவர்களும் அந்த துரியோதனன் பொறாமை பிடித்தவன் மாமி அந்த துரியோதனன் இருக்கிறானே அந்த துரியோதனன் என்னுடைய அத்தானே என்னுடைய மாமன் சொந்த மாமனை கொள்வதற்கு என்னென்ன சதிகட்டம் தீட்டினான் தெரியுமா மாமி தெரியும் என்னடி துரியோதனா ஆமா மாமி என்னடி சதி திட்டம் கேட்டா ஐயோ மாமி உங்களுக்கு தெரியாதா மாமி சாப்பாடுற சாப்பாட்டிலே உண்ணுகின்ற உலகிலே விஷம் கலந்தேன் எங்கள் அத்தானுக்கு கொடுத்தான் மாமி நான் ஒத்துக்க மாட்டேடி இதெல்லாம் பொய்யும் ஐயோ துரியோதனா அப்படி செய்ததே இல்லடி மாமி செய்தான் மாமி நான் ஒத்துக்கவே மாட்டேன் உன் உள்ளே கேளு மாமி ஏண்டா பீமா இடுப்பு சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லுடா ஆமாமா
அந்த துரியோதன சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்தான். நானும் சாப்பிட்டோமா, ஏன்டா என்கிட்ட சொல்லல? சொன்னா நீ பயப்படும் சொல்லணுமா? சரி, அதன் பிறகு என்ன நடந்தது சொல்லி இருந்தீன்? அதன் பிறகு மாமி, எங்கள் மாமனை கொள்ள முடியலனே, படுக்கிற அறையில பாம்பை விட்டு கடிக்க வச்சாரு, குதிக்கின்ற கங்கையிலே வசியில் நாட்டி வச்சாரு. இவ்வளவும் செய்துவிட்டு எந்த வழியிலும் பாண்டவர்களை கொல்ல முடியவில்லை என்று மாமி, உங்களை கொல்ல முடியவில்லை என்று இந்த படுவானி துரியோதனன் பொறாமை பிடித்தவன் இங்கே காசிமா நகரிலே கங்கை கரையிலே ஒரு அரக்கு மாளிகை கொண்டு கட்டி அந்த அரக்கு மாளிகையை உங்களை குடிவாக வைத்தான் மாமீன். மாமே, உங்களை கொள்வதற்காகவே அப்படி அந்த அரக்கு மாளிகை கட்டினான் மாமின். உங்களுக்கு கொல்லி போடுவதற்கும் கூடவே ஒரு புரோசனன் என்பவனும் வந்தான் மாமின். இதை தெரிந்து கொண்ட என்னுடைய அத்தான், என்னுடைய மாம, சரி இவராகவே அரக்கு மாளிகை திட்டி வைத்துவிட்டு அதன் பிறகு உங்களை எல்லோரையும் எடுத்துக்கொண்டு சூரங்கத்தின் வழியாக இங்கு வந்து சேர்ந்தார் மாமி. இதெல்லாம் உண்மையா பொய்யா என்று அவரையே கேள். என்னடா பீமா, உண்மையா? உண்மையா? உடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டால், எழும்பி இது நடந்தது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. சரி சரி, நீ சொல்வதெல்லாம் அத்தனையும் உண்மையாக இருக்கிறது. இன்னும் மேல என்ன நடக்கும் சொல்லடி, இதற்கு பிறகு என்ன நடக்கும் சொல்லடி. சொல்கிறேன் மாமி, சொல்கிறேன் என்று மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாள். என்ன சொல்கிறாள் பார்க்கிறாள். என்னை இவர் மணந்தே எங்கே ஞான குழந்தை பெற்றே, என்னை இவர் மணந்தே எங்கே ஞான குழந்தை பெற்றே, மன்னல் இல்லை பெறா எந்த மாலை கொண்டியம்மா, மன்னல் இல்லை பெறா எந்த மாலை கொண்டியம்மா, என்னை இவர் மணந்தே எங்கே ஞான குழந்தை பெற்றே, மன்னர் நீங்கள் ஐவரா எந்த மாலை கொண்டியம்மா. அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? இங்கே இதற்கு மேல் எனக்கும் இதற்கும் கல்யாணம் நடக்கும் மாமி. எனக்கு கல்யாணம் நடக்குமா? ஆமாம் மாமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, எனக்கும் உங்களுடைய பிள்ளை 2வது பிள்ளைக்கும் திருமணம் டும் என்று திருமணம் நடக்கும். திருமணம் முடிந்த பிறகு எங்கள் இருவருக்கும் ஒரு பிள்ளைக்கும் பிறக்கும் மாமி. அது கிடைக்காதா? சரி சொல்லி பார்க்கலாம், என்ன நடக்குது பார்க்கலாம் மாமி. அதன் பிறகு என்ன நடக்கும் என்றால், என்னை மறந்தே மாமி, என்னை மறந்தே குழந்தை பெற்றே, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தபடி எங்க 2 பேருக்கும் புள்ள பிறக்கும் மாமி. சரி, என்னை மறந்தே குழந்தை பெற்றே, என்னை இவர் மணந்தே எங்கே ஞான குழந்தை பெற்றே, மன்னர் நீங்கள் ஐவரா எந்த மாலை கொண்டியம்மா, மாலை கொற்றவனுக்கு இங்கே தங்கி சிறரானா, கோலிரேறி இங்கே கோலிகள் வெட்டிகிறான், அங்கு பதனை விக்கி நீ அழகை பகல போவான், மங்கள கல்யாணா உனக்கு மதிக்கு உடன் நடக்குவான். அதன் பிறகு என்ன நடக்கும் என்றால், எங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கும் மாமி. திருமணம் நடந்து கொண்டு எங்கள் இருவருக்கும் ஒரு மகன் கரோகஜன் பிறப்பான் மாமி. அதன் பிறகு என்னையும் என்னுடைய பிள்ளையையும் இங்கேயே விட்டுவிட்டு நீங்கள் ஐவராஜாக்களும் நீயும் மாமி பிராமண வேடம் தரித்துக் கொண்டு 300 மங்கலம் என்று சொல்லக்கூடிய வேத்திரிய மாநகரத்துக்கு போய்விடுகிறது மாமி. சரி, அங்கு யாராலும் பண்ண முடியாத ஒரு சூரன் ஒருவன் இருக்கிறான், பகாசுரன். அந்த பகாசுரனை என்னுடைய கணவர்தான் கொண்டு விடுவார் மாமி. சரி, பகாசுரனை கொண்டு அந்த ஊருக்கு ஒரு நல்வாழ்வு கொடுத்துவிட்டு மாமி அப்படியே நீங்கள் புறப்பட்டு வருகிறீர்கள் மாமி. எங்கேயும் பாஞ்சால தேசத்திற்கு வருகிறீர்கள். அங்கே பாஞ்சாலிக்கு சுயவரம்
அந்த புயலை வென்றிலே யாராலும் வளைக்க முடியாதவில்லை. எங்கள் நடுமாமா அர்ஜுனம் மாமாதான் வில்லை வளைப்பார். எங்கள் அர்ஜுன் மாமா மூஞ்ச பாரு, எப்படி மக்கள் பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, ஆமா அப்படியே எங்கள் அர்ஜுனம் மாமா நான் வில்ல வளைப்பாரு. மாமி வில்ல வளைச்ச உடனே எங்கள் அர்ஜுன மாமாவுக்கு தாண்ட பாஞ்சாலி சொந்தம். ஆனா எங்க பெரிய மாமா இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எனக்கும் பாஞ்சாலி மேல ஆசை, அவருடைய அழகில மயங்கி எனக்கு அவர் மேல ஆசை, எங்க 5 பேருக்கு ஆசைன்னு சொல்லிட்டு மாமி 5 பேரும் பாஞ்சாலியை திருமணம் செய்து கொள்வார்கள். மாமி ஆமா மாமி, நடக்கும் மாமி. 5 பேரும் பாஞ்சாலியை திருமணம் செய்து கொண்டு இந்த பிரதத்துல வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். மாமி அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிற பொழுது அங்கே யார் வருகிறார் தெரியுமா? யாரையும் என்ன நடக்கும் சொல்றேன். அங்கு பகனை விட்டி அழகு பஞ்சாலபுரம் மங்கள கல்யாணம் உனக்கு நம்பிக்கை கூட நடக்கும். இந்திர புத்தத்திலே இங்கு இருந்து நடந்து போய் அங்கு தோன்றிடும் ஓர் சபதம் பாத்திரத்திலே நாட்டிலே போய். அதன் பிறகு பெரியவை அங்கே பாருங்கள், இப்படி எளிமையாக எல்லாவற்றையும் சொன்னார். மாமி அதன் பிறகு நீங்கள் என்ற பிரசத்திலேயும் ஆட்சி செய்து கொண்டு வருகிறீர்கள். மாமி ஆட்சி செய்து கொண்டு வருகிற பொழுதுதான் அங்கு நாரதர் வருவார். நாரதர் வந்து, பாண்டவர்களே உங்கள் ஒற்றுமை கடையாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஞ்சாலியையும் ஆளுக்கு ஒரு வருடம் மனைவியாக வைத்து வாழ்ந்து வர வேண்டும். வாழ்ந்து வருகிற பொழுது யார் முறையில் யார் மற்ற நாகரில் யார் பார்க்கிறானோ அவர்கள் தீர்த்த யாத்திரை போய்விடும் என்று சொல்வார். மாமி சரி, அப்படி இருக்கும் பொழுது நடுமாமாதான் பார்த்து விடுவார் பெரிய மாமாவை. சரி, பார்த்துவிட்ட பிறகு அர்ஜுனன் மாமா தீர்த்த யாத்திரை போவார். மாமி எப்படி தீர்த்த யாத்திரை போவார்? பார்த்தறிவர் பார்த்தவே தீர்த்த யாத்திரையை போய் நாளை போலை கூடியவருடன் பற்றி மறு செல்வனை நாடு புகிழ்ந்திருவன் அன்பத்தி தங்கரன் மங்கையுடன் கூடி அமரு பிள்ளையை வந்து வைத்து எங்கள் மலை கண்ணன் தன்னை சுமத்திய செல்வியை மாமன கொள்ளிடுவர். ஐவருக்கும் பாஞ்சாலி தெய்வத்திற்கு பிறகு அஞ்சிலும் பஞ்சவை கொள்ளிடுவர். சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது அங்கே அர்ஜுனன் போகிறான். தீர்த்த யாத்திரை போகிற பொழுது பார்த்தறிவர் தீர்த்த யாத்திரை போயினாக பார்த்தறிவர் தீர்த்த யாத்திரை போயினாக பாவருடன் கூடியவருடன் இப்படி அர்ஜுன மாமா நடுமாமாதான் தீர்த்த யாத்திரை போவார். போகிற பொழுது காசி மாநகரம் செல்வார். மாமி அந்த காசியிலே சென்று கங்கையிலேயே நீராடுகிற பொழுது நாகக்கண்ணியில் ஒரு பெண் வருவாள். மாமி அந்த நாகக்கண்ணியை திருமணம் செய்து கொண்டு நாகலோகத்திலே சென்று அந்த அரவாண்டில் ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்து விட்டு வருவார். மாமி அப்படியே ஆமா மாமி நடக்கும். எங்கள் நடுமாமா பெண் ஆசை பிடிச்சவர், ரொம்ப ஆசை பிடிச்சவர். கைப்பற்றி இருக்காதுன்னு நினைக்காத. அவருக்கு எத்தனை மனைவி வரப்படா தெரியுமா? கவிக்காய் கூட கொண்டாச்சு கைப்பற்றி இருக்காதுன்னு நினைக்காது. செப்பட்ட ஒண்ணு நந்தி மறந்து ஒண்ணு பெரியவன் அதை போன்றி மீண்டும்
சொல்கிறாள் யாரின் இடும்பி மாமேன். அதை முடித்துக் கொண்டு மறுபடியும் பாண்டிய நாட்டிலே சென்று பாண்டியுடைய மரபுகள் இருக்கிறாள் சித்ராங்கதை. அந்த சித்ராங்கதையை திருமணம் செய்து கொண்டு அங்கே கப்புலமாக ஒரு பிள்ளையும் பெற்றுக் கொடுத்து விட்டும் மாமி. அப்படியே புறப்பட்டு வடமுதலாவிற்கு வருவார். அங்கே எல்லாம் வளைகிறன் எம்பெருமான் கண்ணன் இருக்கிறார். அந்த கண்ணனுடைய தங்கச்சி ஒருவர் இருக்கிறார் சுபத்திரையை காதலித்து யாருக்கும் தெரியாமல் கண்ணனுடைய துணையாலை திருத்தமாக இழுத்து கொண்டு வந்து விடுவார் மாமி. இழுத்து வந்து அங்கே திருமணம் செய்து கொள்வார் மாமி. என்னடி இப்படியா நடக்கும்? ஆமாம் மாமி. அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிற பொழுது பாண்டவர்கள் ஐவராஜாக்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளை. அஞ்சிலும் இளம் பஞ்சபாண்டவர்களை பிறப்பார்கள். அங்கே அர்ஜுனுக்கும் சுபத்ரா தேவிக்கும் அபிமன்னன் பிறப்பான் மாமி. இப்படி பிறந்து எல்லோரும் வளர்ந்து கொண்டு வருகிற பொழுது அதன் பிறகு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் தெரியுமா மாமி? நீங்கள் இந்த பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர்களே ஒரு நாள் கண்ணனும் நடுமாமா அர்ஜுனனும் இரண்டு பேரும் காந்தவனத்துக்கு சென்றார்கள் மாமி. அங்கே யாராலும் எரிக்க முடியாத காட்டை எரித்துவிட்டு அங்கே அக்னி தேவனிடத்திலே காந்தீபம் என்ற வில்லையும் அம்ராதோடும் அங்கே ஒரு தேரும் வாங்குவார்கள் மாமி. அப்படியானே ஆமாம் மாமி. காந்தாவனம் மகள் மூங்கிடத்தில் காந்திவனம் கட்டி காந்தாவனம் மகள் மூங்கிடத்தில் காந்திவனம் கட்டி உங்கள் மகள் செய்ய நீங்கள் சவதனை கூவரப்பத்தையும் இன்னும் மண்ணும் புகழ் ராஜசூயமும் வேண்டி நடத்தி இன்னும் மண்ணும் புகழ் ராஜசூயம் என வேண்டி நடத்தி முடிக்கிறேன். அதன் பிறகு இந்த பிரசத்திலே நாட்டை ஆண்டு கொண்டு வருகின்றவர்களும் அங்கே நாரதர் வருவார். ஒரு ராஜசிய வேள்வி செய்யுங்கள் என்று சொல்லி போய்விடுவார் மாமி. அதன் பிறகு நீங்கள் ஒரு ராஜசிய வேள்வி செய்வதில் மாமி. அந்த ராஜசிய வேள்வி செய்வதற்கு சராசந்தன் என்பவன் ஒருவன் இருக்கிறான். அவனை கொன்றால் தான் முடியும் என்று கண்ணன் சொல்ல கண்ணனும் நடு மாமாவும் என்னுடைய மாமாவும் 3 பேரும் சென்று சராசந்தனை கொண்டு நீங்கள் ராஜசிய வேள்வி நடத்துவீர்கள் மாமியும். ராஜசிய வேள்வி நடக்கின்றபடியும் அங்கே சிசுபாலன் என்பவன் ஒருவன் வருவார் மாமியும். அந்த சிசுபாலனையும் கண்ணன் கொன்று விடுவார் மாமியும். நினைக்கிறபடியே என் உள்ளம் நடுங்குகிறது மாமி. அதாவது இப்ப வரக்கூடிய துன்பம் இருக்கிறதே மாமி. உலக மக்களே அழுவார்கள், உலகமே நடுங்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். அப்படியாரே? ஆமாம் மாமி. எப்படி வரும் சொன்னால் நீங்கள் மனசு தாழ்ந்து பட வேண்டும். சரி சொல்லி பார்க்கலாம். சொல்லும் பொழுதே எனக்கு பயமா இருக்குது. யார் சொல்லி சொல்றா? சொல்லும் பொழுதே எனக்கு பயமா இருக்குது. அப்படியா நடக்கும்? ஆமா மாமி. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடக்க போகிறது மாமி. சரி சொல்லி பார்க்கலாம். சகுனியின் சூதினரே சகல சம்பத்துண்டே சகுனியின் சூதினரே நீ சகல சம்பத்துண்டே அகமுள்ள குடியனுக்கு நீங்க அடிமையாயிரி அந்த பாஞ்சாலி அம்மையாரை பாடி படுத்துமான பங்கம் அந்த பாஞ்சாலி அம்மையாரை பாடி படுத்துமான பங்கம். அதன் பிறகு இந்த கிரகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறது உங்களுடைய வாழை பார்த்த துரியோதனன் பொறாமை கொள்வான் மாமி. துரியோதனன் பொறாமை கொண்டு அந்த கவனியை விட்டு
உங்கள் பிள்ளையிடத்திலே சூதாடி நாடு நகரங்கள் அத்தனையும் படித்துக் கொள்வான் மாமி. படித்துக் கொண்டதோடு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் 5 ராஜாக்களும் அந்த சூதாட்டத்திலே பந்தயமாக வைத்து தோற்று விடுவார்கள் மாமி. இதுக்கு மேலாம் மாமி உங்கள் சகுனியின் சூதினவே சம்பத்தும் பற்றி அதமுள்ள துணியெடுத்து நீங்க அடிமையாயிடுவீ. அந்த கேதகட்ட துணியோடு சூதாடுவான் மாமி. அந்த கவனியின் சூதினாலே சம்பத்தும் போற்றியே கவனியின் சூதினாலே மாமி கவனியின் சூதினாலே சம்பத்தும் போற்றியே மஞ்சாரி அம்மையாரை பாரி பரிசுவமான பங்க மாமி கவனியின் சூதினாலே அந்த கவனியின் சூதினாலே அந்த சம்பத்தும் போற்றியே அவங்கள சுரிகணத்தி அதன் பிறகு என்ன செய்வான் தெரியுமா? அந்த பாஞ்சாலியை எடுத்து விடுவான் மாமி. எடுத்து இந்த ராஜசபையிலே நிற்க வைத்து எல்லோரும் மத்தியிலும் எல்லா ராஜாக்களும் பார்க்கும்படியாக அவள் இடையில் இருக்கும் ஒரு சுற்று ஆடையை உருவான் மாமி. பாஞ்சாலி அம்மையாரை பிள்ளைகள் 5 ராஜாக்களும் கைகட்டிக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் மாமி. மாமி அங்கே சற்றுமற்ற தெய்வம் தான் துணை அல்லவா? வேறு வழி இல்லை. கணவனும் கைவிட்டு விட்டால் இந்த ராஜசபையை யாரும் நமக்காக கேட்க மாட்டார்கள் என்று அந்த பாஞ்சாலியும் மாமியும் உடனே அங்கே 2 கரங்களையும் அந்தரத்திலே தூக்கி இறைவனாக விளங்கும் கண்ணனை அந்த ஸ்ரீமன் நாராயணனை அங்கே கண்ணனை அழைப்பாள். கண்ணா எம்பெருமானியே மாதவா கேசவா கோவிந்தா 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 என்று அங்கே கோவிந்தா கோவிந்தா என்று பலமுறை கோவிந்தா போடுவாள் மாமி. கண்ணையும் மறந்து கோவிந்தா போட்டவுடனே அந்த கோவிந்தனுடைய அருளால் கண்ணுடைய அருளால் மாறாது திகழ்வரும் மாமி. அவள் இடையில் இருக்கும் ஒரு சுற்று ஆடையை உருள முடியாது துச்சாதனால். துச்சாதனன் கை சோர்ந்து அங்கே உடல் சோர்ந்து அவன் வேதனையோடு இருப்பான் மாமி. அதன் பிறகு அவளுக்கு நிறைவு வந்து அவர்கள் கோபசப்தம் கூறி குடுவனம் வந்தடைவார். எப்படி வருகிறார்கள்? அஞ்சன மன்னனே அது மல அரை கொடுப்ப அந்த கோட சபரம் குடி அங்கே கொடுவன வந்தடிவி நீ அத்தைய பாதிரத்த நீ ஆதித்த நாவடிவி அத்தையோடு வரத்த நீங்க பாசபரம் தெரிவி. அதன் பிறகு அங்கே உள்ள பிள்ளைகளும் உள்ள மருமகளும் எல்லோரும் அந்த சபை
சபையிலேயும் எல்லோரும் நடுங்கும்படியாக எல்லோரும் வேதனைப்படும்படியாக அங்கே சபதங்கள் செய்வார்கள். பாஞ்சாலி சபதம் செய்வார், துரியோதனா உன்னை கொள்ளுகின்ற வரையில், அதாவது இந்த குந்தலை உங்கள் கூட்டத்தையே கொள்ளுகின்ற வரையும் சரி, இந்த குந்தலை விடுப்படையில் என்று சபதம் செய்து அங்கே அவரும் சபதம் செய்வார். அதன் பிறகு உன்னுடைய பிள்ளைகள் 5 ராஜாக்களும் சபதம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு 12 வனவாசம் 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் மறுபடியும் நாடு கொடுக்கிறேன் என்று சொல்வான் மானின். அதனால உன்னுடைய பிள்ளைகளும் மருமகளும் காட்டுக்கு வந்து விடுவார்கள் மானின். சரி, காட்டிலே வந்து சூரிய தேவனை நோக்கி தவம் செய்து ஒரு அச்சய பாத்திரத்தை வாங்கி விடுவார்கள். அச்சய பாத்திரத்தை வாங்கிவிட்ட பிறகு அங்கே வியாசருடைய அருளாலே இங்கே என்னுடைய அர்ஜுன மாமா கையங்களுக்கு சென்றேன் செல்வரார் நோக்கியும் ஒரு பாசுபதாஸ்திரம் வாங்குவார் மாமி. சரி, இப்படி வாங்கி வந்து விட்ட பிறகு அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா மாமி? சொல்லடி, சொல்லு. அச்சய பாத்திரத்தை நீங்க ஆதித்து அங்க பச்சை முருகத்தை நீங்க பாசுபதம் தெரிவி எட்டு வடிவம் பண்ணி நீங்க பிரபுரமறை அங்கு மாத்தன கிளறி நீங்க மரம் மறைய செய் ஆடி சண்டையிலே நீங்க மாதத்தை கொள்ளி. அதன் பிறகு நீங்கள் காரணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி சொல்லி சொல்லி என் தயங்கிற என்ன நடக்குது. அதன் பிறகு காரணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி அந்த துரியோதனன் உங்கள் பிள்ளைகளை அழைப்பதற்கு முனிவர்கள் தூர்வாச முனிவரை விடுவார். தூர்வாச முனிவர் சாபம் கொடுக்க வருவார். கண்ணனுடைய அதாலேயே அந்த சாபமும் நீங்கிவிடும் மாமியும். அதன் பிறகு அதாவது 12 வனவாசத்தை முடித்துக் கொண்டு 13வது அஜ்ஞாதவாசம் அங்கே திராவிட நாட்டில் வந்து மறைந்து வாழ்வார்கள் மாமி. மறைந்து வாழ்ந்து கொண்டு வருகிறவர்கள் கீசகன் என்பவன் ஒருவன் வருவான். கீசகன் வந்து உங்கள் மருமகள் வண்ணங்கள் மீது ஆசைப்படுவான். அந்த கீசகனை எங்கள் நாயகன் எங்கள் மாமா கொண்டு விடுவார் மாமி. அவரை கொன்று அதன் பிறகு மாடுபிடி சண்டை நடக்கும். மாடுபிடி சண்டைகளை வெற்றி பெறுவீர்கள் மாறி. அப்படி மாடுபிடி சண்டைகளை வெற்றி பெற்ற பின்பு பாண்டவர்கள் 13 கழித்து விட்டார்கள் என்று துரியோதனுக்கு தெரிந்துவிடும். துரியோதனுக்கு தெரிந்த பிறகு அங்கே விளாட நாட்டிலே அபிமன்யுக்கும் அங்கே ஒருத்தருக்கும் திருமணம் நடக்கும் ஆகும். சரி, திருமணம் நடந்ததும் உபப்பிராயம் என்ற ஒரு நாட்டை கொடுப்பார்கள். அந்த நாட்டிலே இருந்து தங்குவீர்கள் மாமி. தங்கிய பிறகு அங்கே துரியோதனிடத்திலே தூது அனுப்புவீர்கள். யாரை சொல்லி, யாரை தூது அனுப்புவோம்? யாரை அனுப்புவீர்கள் என்றால் கண்ணனை தான் அனுப்புவீர்கள் மாமி. அந்த கண்ணன் இல்லை என்றால் உங்களுக்கு யாரும் துணை இல்லை. கண்ணனால் தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சரி, அந்த கண்ணன் எப்படி தூது போவார் தெரியுமா? புத்தரான துரியனிடத்தில் போது கண்ணன் செல்வ போது கண்ணன் செல்வ திட்டமான விடுதல் வீட்டில் இருந்து இருந்த வந்தார். புத்தரான துரியனிடத்தில் போது கண்ணன் செல்வ போது கண்ணன் செல்வ திட்டமான விடுதல் வீட்டில் இருந்து வந்தார். மாமி, அதன் பிறகு அங்கிருந்து என்ன செய்ய அதன் பிறகு துரியோதனன் இடத்திலே கண்ணனும் தூது வருவார் மாமி. தூது வருகிறவர்களே அங்கே விதிரை வீட்டிலே இருந்து இருந்தும் ஒரு நாள் தங்குவார் மாமி. பொழுது விழுந்ததும் அங்கு துரியோதனன் இடத்திலே
உடனே பகவான் கண்ணன் சென்று பாண்டவர்களுக்கு உண்டான பாகத்தை கேட்பார். அவன் கொடுக்க முடியாது என்பான். ஒரு 5 வீடு கொடு என்பான், கொடுக்க முடியாது என்பான். கடைசியிலேயும் போர் ஏற்பட்டுவிடும். மாமி 18 நாள் சண்டை ஏற்படும். அந்த 18 நாள் சண்டையிலே யாருக்கு வெற்றியோ அவர்களுக்கு நாளை உரிமை என்று சொல்லிவிடுவார் பகவான். சரி, அதன் பிறகு மாமி அவர்கள் தலைகளை சேர்த்துக் கொண்டு வருகிறபடி சரி, அங்கு அரவாணியும் தலைவரை கொடுக்க வேண்டும். அரவாணி தலைவரை கொடுப்பது என்றால் நாளைக்கு பிறக்க வேண்டிய அமாவாசையை முன்னோடியாகவே இன்றே பிறக்க வைக்கும் அரவாணி துர்கா பரமேஸ்வரிக்கு தலைவரை கொடுப்பார். மாமி அப்படி தலைவரை கொடுத்து போர் ஆரம்பமாகும். போர் ஆரம்பமாகிற பொழுது முதல் நாள் சண்டையிலே இங்கே நன்மாமன் இருக்கிறாரே அர்ஜுனன் மாமா, அவர் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுவார். அந்த நேரத்திலே பகவான் கண்ணன் கீதையை உபதேசம் செய்வார். மாணி எப்படிப்பட்ட கீதை தெரியுமா? ஆளும் கண்ணன் நாளை மாற்றி அரவணை பறிமூட்டி, ஆளும் கண்ணன் நாளை மாற்றி அரவணை பறிமூட்டி, ஏழும் திசையாளன் சர்வத்தியம் காட்டி, பாட்டனின் வீட்டு மறை பகனானை காட்டி, பகனானை காட்டி. முதல் நாள் சண்டையிலே அங்கே அர்ஜுனுக்கு அந்த போர்க்களத்திலே கீதையை உபதேசம் செய்வார். மாமி பகவான் கீதையை உபதேசம் செய்து அங்கு அர்ஜுன மாமாவுக்கு தன் சுய வடிவத்தை காட்டுவார். மாமி யாருக்கும் தெரியாத ஒரு அரிய காட்சியை மாமா நடுமாமா பார்ப்பார். சரி, அதன் பிறகு போர் ஏற்படும். மாமி சரி, போரிலே 8வது நாள் சண்டையிலே அரவான் அடிவான். 9வது நாள் சண்டையிலே ஆம்பசன் அடிந்து விடுவான். சரி, 10வது நாள் சண்டையிலே இப்பொழுது பீஷ்மாச்சாரி இருக்கிறாரே, ஆமாம், அவர் 10வது நாள் சண்டையிலே மடிந்து விடுவார். மாமி 12லே பக்கத்தில் மடிவார். மாமி 13வது சண்டையிலே உன்னுடைய பேரன் நல்ல அழகுள்ளவன், நல்ல தீரம் உள்ளவன், அர்ஜுனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்தவன் அபிமன்னன் இறந்து விடுவான். மாமி நீ என்னடி சொல்ற? ஆமாம் மாமி, 13வது நாள் சண்டையிலே அபிமன்னன் இறப்பான். 14வது நாள் சண்டையிலே ஜெயத்ரசன் மடிந்து விடுவான். 15வது நாள் சண்டையிலே இங்கே துரோணாச்சாரி இருக்கிறாரே குரு, அவர் மடிந்து விடுவார். மாமி சரி, 17வது நாள் சண்டையிலே ஒரு கொடை வல்லல், ஒரு தர்ம வல்லல், அந்த கொடை வல்லல் கர்ணன் அழிந்து விடுவான். அதன் பிறகு 18வது நாள் சண்டையிலே துரியோதனன் அவருடைய சொந்தங்கள் அத்தனையும் அழிந்துவிடும். மாமி உண்மையாவையும் உண்மைதான். மாமி சொன்னவுடனே இவர்கள் பயந்தால் பயப்படாதேன். பாட்டனின் வீட்டுமலை 10ஆம் நாளில் சாய்த்தேன், 10ஆம் நாளில் சாய்த்தேன், 3ஆம் நாளில் புனர்கதிகளை மாய்ப்பார். பாட்டனின் வீட்டுமலை 10ஆம் நாளில் சாய்த்தேன், 10ஆம் நாளில் சாய்த்தேன், 3ஆம் நாளில் புனர்கதிகளை மாய்ப்பார், புனர்கதிகளை மாய்ப்பார்.
அதன் பிறகு 17வது நாள் சண்டைகளே கர்ணனும் அழிந்து விடுவான். 18வது நாள் சண்டைகளே துரியோதனும் அவருடைய அதாவது படைஜனங்கள் அத்தனையும் அழிந்துவிடும். மாமியே அழிந்து விட்ட பிறகு இறைவன் விடுவான். கண்ணன் உங்கள் பிள்ளை மூத்த பிள்ளை தர்மராஜனுக்கு இந்த ஆசனாரத்தை மூடி சூட்டுவார். மாமே அதன் பிறகு இறைவன் எம்பெருமான் முடி சூட்டிவிட்டு போய்விடுவார். இறைவன் கண்ணனுடைய அருளாளி நீங்கள் எல்லோரும் நாட்டை சிறப்பான முறையிலே ஆண்டு கொண்டு வருகிறீர்கள். மாமே அப்படி ஆண்டு கொண்டு வருகிறவர்கள் அந்த இறைவன் கண்ணனை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மானின் கண்ணன் இல்லையே உங்களுக்கு வெற்றி இல்லை. கண்ணன் ஒருவன் இல்லை என்றால் பாஞ்சாலிக்கு புகழ் இல்லை. பாஞ்சாலி மானின் காத்தவன் அந்த பரந்தாமனை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மாமியும் நான் மறக்க மாட்டேன். அவர் நாட்டு எனக்கு எல்லாமே மறக்கவே மாட்டேன். சரி மாமியும் அடுத்தது உத்தம பாண்டவரே எல்லா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் 3 கால குறிகளையும் சொல்லி அங்கே முடித்து சொல்லுகின்றாலும் பாண்டவர்களே உங்களுக்கு எக்குறையும் வரவே வராது. இப்பொழுது சொன்னேன் அல்லவா அத்தனையும் சரி. அந்த மதுசூதன் கண்ணனுடைய அருளால் எதிர்கால குறிகள் எல்லாம் சொன்னதையெல்லாம் நீங்கள் மறந்துவிட வேண்டும் என்று அங்கே ஒரு சாபத்தையும் கொடுத்தால் என்றைக்குமே எதிர்காலத்தில் நடப்பதை ஒரு மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் நிம்மதியாக வாழவே முடியாது. அதனாலே இறைவன் கண்ணன் அருளாலே அது அப்படியும் உங்களுக்கு தெரியாமல் போகட்டும். நடக்கும் பொழுது அது நடக்கும் என்று சொல்லி முடித்தால் சரியும் ரொம்ப சந்தோஷம் என்று அவர்களும் சந்தோஷப்பட்டால் இடும்பியம் அங்கே வணங்கி சரி சரி இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்து இங்கே குறி கேட்டவர் அனைவர்களுக்கும் இங்கே பெரியவர்கள் தாய்மார்கள் வாலிபர்கள் குழந்தைகள் அது மட்டுமல்ல இங்கு வந்தவர்களாக இருப்பினும் வரவில்லை என்றாலும் சரி எல்லோருக்கும் இந்த இறைவன் கண்ணனுடைய அருள் கிடைத்து அவர்கள் 16 செல்வங்களுக்கு பல்லாண்டு வல்லாண்டாக அவர்கள் எண்ணம் போல் வாழ்வார்கள் மாமி என்று இடும்பியம்மன் சொல்லி அங்கே மலை ஏறியது பெரியவரை எழுப்பியார்கள் மலை ஏறினாலும் லட்சுமி வரத கோவிந்தா லட்சுமி வரத கோவிந்தா கோவிந்தா பெரியவரை அடியங்களுக்கு எட்டியவர்கள் எங்கள் நாளைக்கு எட்டியவர்கள் ஏதோ எங்களால் முடிந்த அளவுக்கு எழுப்பிட்டு சொன்னோம். இதனை குற்றங்கள் இருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் இங்கு சரித்திரத்தை கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு நாளை பக்காசுரன் பெரியவர்களை நாளைக்கு பக்காசுரனுடைய சண்டையும் நாளைக்கு பக்காசுரனுடைய முடிந்ததும் பாரதம் முடிந்ததுமே ஒரு 5-6 மணிக்கெல்லாம் வண்டி கிளம்பும். 6 மணி
அம்மா கூட சொல்லுங்க. சரி, 5 5 6 வண்டியானது புறப்பட்டு வீதி வீதியாக வரும். வருகிற பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து பத்தாசுரனுக்கு வண்டியிலே சாதங்களை போட்டு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரி. கோபிகா கோவிந்தா மஞ்சள் முகத்தழகி மங்கள பொட்டழகி வஞ்சி இடையழகி வண்ண மிகு பெருகி மஞ்சள் முகத்தழகி மங்கள பொட்டழகி வஞ்சி இடையழகி வண்ண மிகு பெருகி வேள்வியிலே நீ பிறந்தாய் வினைகளை நீக்க வேள்வியிலே நீ பிறந்தாய் வினைகளை நீக்க வேந்தர்களை நீ மணந்தாய் ஐவரை காக்க வேள்வியிலே நீ பிறந்தாய் வினைகளை நீக்க வேந்தர்களை நீ மணந்தாய் ஐவரை காக்க வரமளிப்பாய் எங்களுக்கு வாழ்வதற்காக வரமளிப்பாய் எங்களுக்கு வாழ்வதற்காக வாழ்த்துகின்றோம் தாயே உன்னை வணங்குவதற்காக மஞ்சள் முகத்தழகி மங்கள பொட்டழகி வஞ்சியழகி மன்னரின் பேரழகி தீபசுடர் ஒளியாக திகழும் பொன்மகளே தீபசுடர் ஒளியாக திகழும் பொன்மகளே ஆபத்தென்று அருகி வந்தோம் அன்பு நன்மைகளே ஆபத்தென்று அருகி வந்தோம் அன்பு நன்மைகளே தீபசுடர் ஒளியாக திகழும் பொன்மகளே தீபசுடர் ஒளியாக திகழும் பொன்மகளே ஆபத்தென்று அருகி வந்தோம் அன்பு நன்மைகளே மஞ்சள் முகத்தழகி மங்கள பொட்டழகி வஞ்சி இடையழகி மன்னரின் பேரழகி சாபம் தந்து சபைதனிலே சபதம் செய்தவளே சாபம் தந்து சபைதனிலே சபதம் செய்தவளே கோபமுள்ள துளியலிட குணமளித்தவளே கோபமுள்ள துளியலிடம் குணமளித்தவளே தீபசுடர் ஒளியாக திகழும் பொன்மகளே தீபசுடர் ஒளியாக திகழும் பொன்மகளே ஆபத்தென்று அணுகி வந்தோம் அன்பு நன்மைகளே மஞ்சள் முகத்தழகி மங்கள பொட்டழகி வஞ்சி இடையழகி வந்த மிகு பேரழகி